தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு 2ஆம் தாளுக்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கான கணினி வழி தேர்வு பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் பிப்ரவரி 14ஆம் தேதி வரையில் நடைபெறுகிறது. இந்த தேர்வை எழுதுவதற்கு 4,885 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அதற்கான ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் www.trb.tn.nic.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வர்களுக்கு எந்த மாவட்டத்தில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் எந்த தேர்வு மையம் என்பது தேர்வுக்கு 3 நாட்களுக்கு முன்னதாக வெளியிடப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக மின்சார வாரிய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. ஆதார் எண்ணை இணைக்கும் பணி கடந்த நவம்பர் 15ஆம் தேதி துவங்கப்பட்டது. 2,67,00,000 மின் நுகர்வோர் தங்கள் ஆதார் மற்றும் மின் இணைப்பு எண்ணை இணைக்க முதலில் டிசம்பர் 31ஆம் தேதி வரை அவகாசம் இருந்தது. பின்னர் இது வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இன்னும் 50 லட்சம் மின் இணைப்புகள் ஆதாருடன் இணைக்கப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆதாருடன் மின் இணைப்பை சேர்ப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் 30ஆம் தேதி வெளியாகலாம் என மின்வாரிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரேஷன் அரிசியில் பிளாஸ்டிக் அரிசியை கலந்து விநியோகம் செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சசிகலா வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நெல்லை மாவட்டம் கடம்பன்குளத்தில் பிளாஸ்டிக் அரிசி விநியோகிக்கப்பட்டதால் சிலருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட சம்பவம் கண்டனத்திற்குரியது என்றும் இதுபோன்று சாமானிய மக்களின் உயிரோடு விளையாடுவதை திமுக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் மன்னிக்க முடியாத இந்த தவறை இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என சசிகலா குறிப்பிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக குடமுடுக்கு விழா தொடங்கியுள்ளது. இங்குள்ள மொட்டையா சுவாமி கோயிலில் குடமுடுக்கு நடைபெற உள்ளது. இதற்கான ஆபரண பெட்டியை மேலதாளங்களுடன் சுமந்து சென்று பள்ளிவாசலில் வைத்து வணங்கி அங்குள்ள குருமார்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி திரும்ப எடுத்து வந்து தெய்வத்திற்கு அணிவித்துள்ளனர். பள்ளிவாசலில் ஆசீர்வாதம் பெறும் சடங்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு கைவிடப்பட்ட நிலையில் மீண்டும் நடத்தப்பட்டது இருமத மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாங்கிய கடனை விட அதிக தொகை கேட்பதாக கூறி தேனியில் தனியார் நிதி நிறுவன அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு முதியவர் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அள்ளி நகரத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி பழனிசெட்டிப்பட்டியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்றுள்ளார். இதற்கான 60 மாத தவணைகளில் 43 தவணை செலுத்திய சுப்பிரமணி முழு கடனையும் அடைக்க முன்வர கொரோனா காலத்தில் சரிவர தவணை செலுத்தாததால் அதற்கான அபராதத்தையும் செலுத்த வேண்டும் என ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். அபராதத்தை தவிர்த்து பணத்தை கட்டுவதாக சுப்பிரமணி வேண்டுகோள் வைத்தார். ஆனால் அதற்கு வங்கி நிர்வாகம் மறுப்பு தெரிவித்ததால் சுப்பிரமணி தன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். அங்கு நின்ற போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பிரமுகரான கணேசன் கட்சிக்காக பொதுமக்களிடம் ஒண்டியல் பணம் வசூல் செய்தார். அப்போது ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் சிலரிடமும் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதமாகி ஒருவரை ஒருவர் கண்மூடித்தனமாக தாக்கிக் கொண்டனர். பின்னர் கணேசன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் தெற்கு உஸ்மான் சாலையை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று முதல் செப்டம்பர் 27ஆம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தெற்கு உஸ்மான் மேம்பாலத்தில் இருந்து அண்ணா சாலை CIT 1வது மெயின் ரோடு வரை மேம்பால கட்டுமான பணிகள் மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தெற்கு உஸ்மான் சாலை மேம்பாலத்தில் இருந்து உஸ்மான் சாலை வழியாக CIT 1வது மெயின் ரோடு செல்லும் வாகனங்கள் தடை செய்யப்பட்டு கண்ணம்மாப்பேட்டை சந்திப்பு வழியாக அண்ணா சாலையை அடையலாம். மாநகர பேருந்துகள் மேட்லி சந்திப்பு இணைப்பு சாலை வந்து அண்ணா சாலையை அடையும். போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அனைத்து வாகன ஓட்டுநர்களும் ஒத்துழைப்பு நல்குமாறு சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. தென்காசியில் மத்திய இணையமைச்சர் VK சிங் பாஜக தொண்டர் வீட்டில் தேநீர் அருந்தினார். ஆலங்குளத்தில் நடந்த பாஜக ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் மத்திய பாஜக அரசின் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தார். இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் அருகே உள்ள புதுப்பட்டி கிராமத்திற்கு சென்ற மத்திய இணையமைச்சர் VK சிங்கிற்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு பாஜக கிளை செயலாளர் ஞானசேகர் என்பவர் வீட்டில் தேநீர் அருந்திய அவர் குடும்பத்தினருடன் சிறிது நேரம் கலந்துரையாடினார்.
பழனி தைப்பூச திருவிழாவை ஒட்டி கோவை மற்றும் திண்டுக்கல் இடையே சிறப்பு ரயில் இயக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோவிலில் தைப்பூச திருவிழா வருகின்ற 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறுகிறது. இதையொட்டி கோவை திண்டுக்கல் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் ஜனவரி 28, 29 மற்றும் பிப்ரவரி 4, 5, 6 ஆகிய நாட்களில் இயக்கப்படுகிறது. இந்த சிறப்பு ரயில் கோவையில் இருந்து காலை 9:20 மணிக்கு புறப்பட்டு மதியம் 1 மணிக்கு திண்டுக்கல் வந்து சேரும். மறுமார்க்கத்தில் அதே நாட்களில் திண்டுக்கல்லில் இருந்து மதியம் 2 மணிக்கு புறப்பட்டு மாலை 5:30 மணிக்கு கோவை சென்று சேரும். இந்த சிறப்பு ரயில் போத்தனூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், பழனி, சத்திரப்பட்டி, ஒட்டஞ்சத்திரம், அக்கரைப்பட்டி உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் கோலாட்டம் ஆடிய கலைஞர்களை பார்த்து தானும் அதேபோன்று ஆட முயன்ற சிறுவனின் வீடியோ பலரையும் கவர்ந்துள்ளது. தெற்கு சீனாவின் கடற்கரை மாகாணங்களில் ஒன்றான குவாங்டாங் நகரில் இந்த நிகழ்வு அண்மையில் அரங்கேறியுள்ளது. சீன புத்தாண்டை ஒட்டி அங்கு நடைபெற்ற கோலாட்ட நிகழ்வாக வீதி நடன போட்டி அமைந்தது. இதனை பார்த்துக் கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் தானும் அந்த கலைஞர்கள் போன்று ஆட முயன்றுள்ளான். மற்றவர்கள் பார்ப்பதை பற்றி கவலைப்படாமல் சிறுவன் தன் போக்குக்கு பாரம்பரிய இசையை ரசித்து ஆடியது அனைவரையும் கவர்ந்தது. இந்த வீடியோ தற்போது இணையவாசிகளை கவர்ந்து வருகிறது. பயணிகளை ஏற்றாமல் உடைமைகளை மட்டும் ஏற்றிக்கொண்டு பறந்த விமான நிறுவனத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு விமான நிலையத்தில் இருந்து கடந்த 9ஆம் தேதி காலை கோ ஃபர்ஸ்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் டெல்லிக்கு சென்றது. அப்போது 55 பயணிகளை ஏற்றாமல் அவர்களின் உடைமைகளை மட்டும் ஏற்றிச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்ட பயணிகளிடம் மன்னிப்பு கேட்ட விமான நிறுவனம் அந்த விமானத்தில் இருந்த ஊழியர்களை பணி நீக்கம் செய்ததுடன் பாதிக்கப்பட்ட பயணிகள் அடுத்த ஓராண்டுக்கு இலவசமாக பயணிக்கலாம் என்றும் அறிவித்தது. எனினும் இது தொடர்பாக விசாரணை நடத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் கோ ஃபர்ஸ்ட் நிறுவனத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. அமெரிக்காவில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து நேரிட்டது. எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வெஸ்ட்லேக் என்ற பகுதியில் கட்டடம் ஒன்றில் தீப்பிடித்தது. தகவல் அறிந்து அங்கு சென்ற 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து நடந்த கட்டடத்தில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஒருவருக்கு மட்டும் தீக்காயம் ஏற்பட்டது. தீ விபத்து தொடர்பாக ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிடிபட்ட நபர் தீ வைத்தாரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்படுகிறது. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கருகின. அமெரிக்காவில் பள்ளி பேருந்து ஒன்று திடீரென வீட்டுக்குள் புகுந்ததால் அச்சம் நிலவியது. நியூஜெர்சி மாகாணத்தில் உள்ள வெஸ்ட் கால்வெல் பகுதியில் காலியான பள்ளி பேருந்தினை அதன் ஓட்டுநர் இயக்கிய போது திடீரென பேருந்து வீட்டுக்குள் புகுந்தது. நல்வாய்ப்பாக வீட்டுக்குள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பள்ளி பேருந்து இயக்கிய நபர் மதுபோதையில் இருந்தாரா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.